வனிதாவுக்கு அடுத்த திருமணம் எப்போ இந்த மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வனிதா கிட்ட கேட்டு வராங்க. அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் அவங்க இப்போ காதலில், அதுவும் ஒரு சீரியஸான ஒரு காதலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நிஜம். ஸோ என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு நடிகர் விஜயகுமார் அவர்களுடைய மகள். ஸோ விஜயோட சந்திரலேகா படம் மூலியமாக தான் வனிதா வந்துட்டு சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க, அதுவும் நடிகையாக. ஸோ விஜயகுமார் வீட்டு அழகு சில வனிதா இந்த மாதிரியா வனிதாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வர்ணித்தாங்க. நடிக்க வந்த வேகத்திலேயே நடிகர் ஆகாஷை பார்த்தீங்கன்னா வனிதா திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. விஜய், ஸ்ரீஹரி, ஜோவிகா இந்த மாதிரியா 2 பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மூலியமாக தாயானாங்க வனிதா. அதுக்கப்புறமா ஆகாஷை பிரிந்தாங்க வனிதா. அதுக்கப்புறமா ராஜன் அப்படிங்கிறவரை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த திருமணம் மூலியமாக ஜெய்னிதா அப்படிங்கிற மகளுக்கு தாயானாங்க. ஆனால் ராஜனோட கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு அவரையும் பிரிந்தாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட் மாஸ்டரோட வனிதாவுக்கு காதல் அப்படிங்கிற மாதிரியா பேசப்பட்டது. ஸோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா கூட பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த காதலுமே பார்த்தீங்கன்னா முறிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பீட்ரு பாலுக்கும் வனிதாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டுச்சு. இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் கூட நடந்துச்சு. ஆனால் பீட்ரு பால் அளவுக்கு அதிகமாக மது அருந்திக்கிட்டே இருந்ததுனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு ரொம்பவே சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பீட்ரு பாலையும் வனிதா பிரிந்தாங்க. மதுவே கதி அப்படிங்கிற மாதிரியா இருந்த பீட்ரு பால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் உயிரிழந்தார். ஸோ வனிதா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகள்களோட வசிச்சுட்டு வராங்க. பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா வனிதாவோட கெரியர் பயங்கரமாக சூடு பிடிச்சிச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும். படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரியா படு பிஸியாக இருக்கிறாங்க. தொடர்ந்து வித்தியாசமான படங்களையும் நடிச்சிட்டு வராங்க வனிதா. இப்படி அவங்களுடைய கெரியர், வீடு, மகள்கள் இந்த மாதிரியா பயங்கர பிஸியாக இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வனிதா கிட்ட அடுத்த திருமணம் பற்றி பேட்டி ஒன்றில் கேட்க, மாப்பிள்ளை பச்சையாக இருந்தா கல்யாணம் இந்த மாதிரியா வேடிக்கையாக சொன்னாங்க. மேலும் தான் சினிமாவை காதலிச்சுட்டு வர்றதாகவும், அந்த காதல் தான் இனி தனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரியாவும் பார்த்தீங்கன்னா வனிதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சினிமா குடும்பத்தை சேர்ந்த வனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா மேலே தீராத காதல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே படங்களை பார்த்து வளர்ந்த வனிதாவுக்கு சினிமா மேலே காதல் இல்லை அப்படின்னா தான் கண்டிப்பாக அது ஆச்சரியம். ஸோ சின்ன வயசுலேயே உருவான காதல் அப்படிங்கிறதுனால இது மட்டும் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வனிதாவோட இந்த காதல் தகவல்கள் தான் வந்துட்டு இணையத்தில் பயங்கரமாக பேசப்படுது. ஸோ எனிவே வனிதா பிக் பாஸ் ஷோ மூலியமாக பயங்கரமாக பிரகாசிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு தான் சில ஆக்சுவலாக சொல்லுவாங்க. பிக் பாஸ் ஷோ மூலியமாக பட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியா நம்பி தான் நிறைய பேர் உள்ளே வருவாங்க. பட் அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் வனிதாவுக்கு அந்த மேஜிக் நடந்திருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ வனிதா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா பட்டி தொட்டி எல்லாமே பிரபலம். இப்போ பார்த்தீங்கன்னா படங்கள், டிவி ஷோஸ் இந்த மாதிரியா படு பிஸியாக இருக்கிறாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.